ஓகே, மெயின்ஸ் ப்ரிப்பரேஷன் என்னோடது வந்து இப்போ என்னோட நேம் ஸ்ரீமதி. இப்போ ரீசெண்டா முடிஞ்ச குரூப் 2 மெயின்ஸ்ல வந்து ஸ்டேட் ரேங்க் 8 எடுத்து கிளியர் பண்ணியிருக்கேன். அண்ட் 2A என்னுடைய ரேங்க் வந்து 721, அதுவும் கிளியர் ஆயிருக்கு எனக்கு. ஆம், இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன், என்னுடைய ப்ரிப்பரேஷன் எப்படி இருந்தது, லைக் இந்த ஜேர்னி எப்படி இருந்தது, என்னென்ன பண்ணேன்னு. ஸோ இப்போ வந்து மெயின்ஸ் ப்ரிப்பரேஷன். ஸோ June 15th நம்ம குரூப் 1 எக்ஸாம் எல்லாருமே கொடுத்துருப்போம். கவர்மெண்ட் கீ போடுவாங்க, அப்போ வந்து நம்ம செக் பண்ணிட்டு எவ்வளவு வருதுன்னு பார்த்துக்கோங்க. அண்ட் மெயின்ஸ் ப்ரிப்பரேஷன்ங்கிறது என்னன்னா நம்ம உடனே ஸ்டார்ட் பண்ணணும். ஏன் அப்படின்னா ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் நமக்கான டியூரேஷன்ங்கிறது இட்ஸ் லெஸ் தேன் 3 months, லைக் 2.5 to 3 months தான் டியூரேஷன்ங்கிறது இருக்கும். அந்த நேரத்துல நம்ம ப்ராக்டிஸ் டெஸ்ட் சீரிஸ் தான் போட முடியுமே தவிர்த்து அப்போ உட்காந்து நம்ம நோட்ஸ் வந்து ப்ரிப்பரேஷன்ங்கிறது ரொம்பவே வந்து கஷ்டம். ஏன்னா அது படிக்கணும், நோட்ஸ் எடுக்கணும், அது மெமரைஸ் பண்ணணும். அப்ப என்ன ஆயிடும் அப்படின்னா ஒரு அட்டம்ப்டே நம்ம என்ன பண்ணோம்னா நோட்ஸ் எடுக்கிறதுலயே நமக்கு வேஸ்ட் ஆயிடும். பிகாஸ் நமக்கு எவ்வளவு தூரம் ரிவைஸ் பண்றோமோ, ஏன்னா அந்த நேரத்துல வந்து கொஷின்ஸ் எப்படி வேணா வரலாம். அந்த நேரத்துக்கு நம்ம படிச்ச பாயிண்ட்ஸை, நோட்ஸை கரெக்டா நம்ம யூஸ் பண்ணணும். நிறைய பாயிண்ட்ஸ் நம்ம எழுதியிருப்போம், ஆனா ரிவைஸ் பண்ண மாட்டோம். லைக் வந்து நம்ம அதை ஸ்டோர் பண்ணியே வச்சிருப்போம். ஸோ அது வந்து நமக்கு வேஸ்ட். நோட்ஸ் எடுத்தோம் அப்படின்னா நம்ம ரிவைஸ் பண்ணணும், அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா சிலபஸ் நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. மெயின்ஸ்க்கு என்ன சிலபஸோ அதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு ப்ரிலிம்ஸோடைய சிலபஸும் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் குரூப் 2 எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். குரூப் 2 இனிமேல் தான் ப்ரிலிம்ஸ் வரப்போகுது, அடுத்து வந்து மெயின்ஸ் வரும். ஸோ ப்ரிலிம்ஸோடைய சிலபஸும் மெயின்ஸோட சிலபஸும் ரெண்டையும் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரெண்டையும் டவுன்லோட் பண்ணிட்டு ரெண்டுக்கும் எது வந்து காமனா இருக்கு அப்படின்றத வந்து நீங்க பார்த்து அனலைஸ் பண்ணிக்கோங்க. படிச்சுட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா மெயின்ஸ் சிலபஸ் வந்து எதெல்லாம் ப்ரிலிம்ஸ்ல கவர் ஆகுதுங்கிறத ஒரு மெயின் சிலபஸ் அந்த பேப்பர் இருக்கு இல்லையா, அதுல வந்து சைட்ல வந்து சோர்ஸ்ன்னு போட்டு இந்த இடத்துல அது வந்து கவர் ஆகுது அப்படின்னு எழுதிக்கோங்க. அது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா, இல்ல அப்படின்னா ஒரு A4 ஷீட் மாதிரி இல்ல ஒரு நோட் மாதிரி கிரியேட் பண்ணி Unit 1 மாடர்ன் ஹிஸ்டரி அப்படின்னு போட்டு இந்த டாபிக் இந்த இடத்துல இருக்குன்னு எழுதிக்கலாம். அது நம்பர் 2. நம்பர் 3 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓன் நோட்ஸ் நீங்களே இப்பவே வந்து கிரியேட் பண்ண ஆரம்பிக்கலாம். ப்ரிலிம்ஸ் படிக்கிறப்பவே கிரியேட் பண்ணலாம். ஸோ அதுவும் வந்து உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா நம்ம கையால எழுதக்கூடிய நோட்ஸ் வந்து நம்மளுடைய ப்ரிப்பரேஷன்ல வந்து நம்மளே எழுதியிருப்போம். அது ரிவைஸ் பண்றப்ப நமக்கு ஈஸியா இருக்கும். ஒரே இடத்துல எல்லாமே கிடைக்குது அப்படின்னா டக்கு நம்ம ரிவைஸ் பண்ணிட்டு போய் ப்ரெசென்ட் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லாவே இருக்கு நமக்கு. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா நீங்க சிலபஸ்ல வந்து எதெல்லாம் கவர் பண்ணிட்டே போறீங்களோ ஒரு டிக் மார்க் போட்டே வாங்க. ஏன் அப்படின்னா நமக்கு வந்து இப்ப நேத்து படிச்சோம் அப்படின்னா இன்னைக்கு வந்து ரிமெம்பர் பண்றதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம். நான் இன்னைக்கு கூட கொஞ்சம் ரிமெம்பர் பண்ணிடலாம், 1 வீக் கழிச்சு ரிமெம்பர் பண்றதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஐயோ படிச்சோமா அப்படின்னு நமக்கே ஒரு கான்பிடன்ஸ் செக் வந்து இருக்கும். அதனால என்ன பண்ணுங்க, சிலபஸ் பேப்பர்ல வந்து டிக் பண்ணிட்டே வாங்க. டிக் பண்ணிட்டே வரும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா ஓகே இவ்வளவுதான் நம்ம கவர் பண்ணியிருக்கோம், ஸோ இன்னும் ரிமைனிங் இவ்வளவுதான் இருக்குன்னு ஒரு சின்ன கான்பிடன்ஸ் நமக்கு வந்து அதுல கிடைக்கும். ஸோ அது அந்த ஒர்க் நீங்க பண்ணுங்க. பிகாஸ் நான் வந்து அந்த சிலபஸ்ல இருக்க பாயிண்ட்ஸ், பிகாஸ் என்னுடைய மிஸ்டேக் என்ன அப்படின்னா லாஸ்ட் குரூப் 2க்கும் இந்த குரூப் 2க்கும் லாஸ்ட் குரூப் 2ல சிலபஸ் நான் ஒழுங்கா கவர் பண்ணல. ஸோ ஐ வாஸ் ஜஸ்ட் ரைட்டிங் த டெஸ்ட் சீரிஸ், அது மட்டும் தான் கவர் பண்ணிட்டு போனேன், சிலபஸ் கவர் பண்ணல. பட் இந்த தடவை நான் என்ன பண்ணேன் அப்படின்னா சிலபஸ்ல ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட்ஸ் என்னென்னலாம் இருக்கும் அது எல்லாமே நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு போயிடணும் அப்படின்றதுல ரொம்பவே வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தேன். ஸோ மேபி அது எனக்கு ரொம்பவே ஹை சான்ஸா இருந்தது. இந்த தடவை நீங்க மெயின்ஸ் கொஸ்டின் பேப்பர் பார்த்தாலுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். லைக் எல்லா யூனிட்மே வந்து கவர் பண்ணியிருந்தாங்க. கொஷின்ஸ்மே வந்துட்டு ஆன் ஸ்பாட் நம்ம ப்ரெசென்ட் பண்ற மாதிரி தான் இருந்தது. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா ஏன் மெயின்ஸ் ப்ரிப்பரேஷன் இப்பவே ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா மெயின்ஸ் ப்ரிப்பரேஷன்ங்கிறது எல்லாருக்கும் சேம் கிடையாது. பிகாஸ் வந்து யூஜி வந்து பாத்தீங்கன்னா சில பேர் வந்து ஆர்ட்ஸ் படிச்சுட்டு வந்திருப்பாங்க, சில பேர் வந்து ப்ரொஃபஷனல் டிகிரிஸ் லைக் இன்ஜினியரிங் கோர்ஸ் படிச்சுட்டு வந்திருப்பாங்க, இப்போ அக்ரிகல்ச்சர் படிச்சுட்டு வந்திருப்பாங்க. நான் வந்து அக்ரிகல்ச்சர். ஸோ எனக்கு என்னன்னா காலேஜ்லேயே டிஸ்கிரிப்டிவ்ங்கிறது வந்து இருக்கும். ஸோ அந்த ப்ராக்டிஸ் எனக்கு நிறைய இருந்தது, ரைட்டிங் ப்ராக்டிஸ். ஸோ இப்போ வந்து அதனால என்னன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கு வேரி ஆகும். ரைட்டிங் ப்ராக்டிஸ் நமக்கு எந்த அளவுக்கு வேணும் அப்படின்றத நம்ம தான் டிசைட் பண்ணணும். அவங்க வந்து கொஞ்ச நேரம் தான் ஸ்பெண்ட் பண்ணி எழுதுறாங்க, இவங்க ரொம்ப நேரம் எழுதுறாங்கன்னு பார்த்து நம்ம இது பண்ணக்கூடாது. நமக்கு வந்து எது வந்து சூட்டபிளா இருக்கு, எவ்வளவு நேரம் நம்ம ரைட்டிங் பண்ணணும் அப்படின்றது முக்கியம். பிகாஸ் டெய்லி ஆன்சர் ரைட்டிங் இருந்தா தான் ஒரு ஸ்ட்ரக்சரை நம்ம கொண்டு வர முடியும். கொண்டு வந்துட்டு கண்டென்ட் நம்ம இம்ப்ரூவ் பண்ண முடியும், டைம் மேனேஜ்மெண்ட் பண்ண முடியும்.
ஸோ இது வந்து முக்கியம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா மெயின்ஸ் பொறுத்தளவு 3 விஷயம் இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா டைம் மேனேஜ்மெண்ட். அந்த 3 ஹவர்ஸ்க்குள்ள நம்ம எல்லா கொஷின்ஸுமே கம்ப்ளீட் பண்ணணும். தட் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட். செகண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டென்ட். ரொம்பவே இம்பார்ட்டன்ட் வந்து கண்டென்ட். ஒரு கொஷினுக்கு எவ்வளவு தூரம் நீங்க வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஃபேக்ட்ஸ் எவ்வளவு எழுதுறீங்க, அது வந்து இம்பார்ட்டன்டா பாக்குறாங்க. மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்ட்ரக்சர் பண்றது. அந்த ஆன்சரை இன்ட்ரடக்ஷன் கொடுக்கறதா இருக்கட்டும், மெயின் பாடி கொடுக்கறதா இருக்கட்டும், சப்ஹெட்டிங்ஸ் கொடுக்கறதா இருக்கட்டும் இம்பார்ட்டண்டா இருக்கு. ஸோ 2 மெயின்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 10 மார்க் அண்ட் 15 மார்க்ங்கிறது இருக்கு. லைக் குரூப் அண்ட் பேட்டர்ன் மாதிரி இப்ப இதுக்கு கொண்டு வந்துட்டாங்க. ஸோ 10 மார்க்னு எடுத்துட்டீங்கன்னா ஒரு 8 சப்ஹெட்டிங்ஸ் நம்ம போடுற மாதிரி இருக்கும். ஒரு 15 மார்க்ஸ்னு எடுத்துட்டீங்கன்னா 14 சப்ஹெட்டிங்ஸ் கூட கொடுக்கலாம். லைக் 12 to 14ங்கிறது நம்ம கொடுக்கணும். கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு ப்ரெசன்டேஷனுக்கும் நீட்டா இருக்கும். லைக் வந்து ஒரு கொஷினை நீட்டா கவர் பண்ண மாதிரியும் நமக்கு இருக்கும். ஸோ இதெல்லாம் எப்படி நமக்கு தெரிய வரும் அப்படின்னா நம்ம டெஸ்ட் போறதுக்கு முன்னாடி டெய்லி ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸ் ஒரு கொஷின் எடுத்து நீங்க ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ அது வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்புறம் வந்து என்ன அப்படின்னா எக்ஸாமுக்கு லைக் வந்து இப்போ ரிசல்ட் வந்துருச்சு, அதுக்கப்புறம் மெயின்ஸ் ப்ரிப்பரேஷன் இருக்கு அப்படின்னா இது வரைக்கும் நீங்க என்ன பண்ணிருப்பீங்க, ப்ரிலிம்ஸ்ல இருக்கக்கூடிய சிலபஸ், மெயின்ஸ்ல இருக்கக்கூடிய சிலபஸ் இதெல்லாம் வந்து ஓவர்லாப் ஆகுதோ அது எல்லாத்தையும் வந்து நோட் டவுன் பண்ணிட்டு அதுக்கான ப்ரிப்பரேஷன் நோட்ஸ் வச்சிருப்பீங்க. ஸோ ரிமைனிங் டாபிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில டாபிக்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் சொசைட்டி, தமிழ் சமூகம் வந்து ஒரு டாபிக் இருக்கும். அதுவுமே நமக்கு யூனிட் 8ல கவர் ஆயிரும். எக்ஸ்ட்ரா வந்து பாத்தீங்கன்னா ஒரு மெயின்ஸ் லெவல்ல எப்படி எழுதணும், இப்போ ஃபோக் மியூசிக்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா அதுக்கு வந்து எந்த மாதிரியான ஆன்சர் நம்ம கொடுக்கணும் அப்படின்றது ஒரு சில பாயிண்ட்ஸ் இருக்கு. ஸோ அந்த ப்ரிப்பரேஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ப்ரிலிம்ஸ் முடிச்சுட்டு கூட அந்த மெயின்ஸ் ஐ மீன் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் அந்த மெயின்ஸ் டியூரேஷன்ல ஒரு சில டாபிக்ஸ் விட்டுருப்போம், அதை வந்து நம்ம கவர் பண்ணிடலாம். ஸோ இது வந்து இம்பார்ட்டண்டா பாக்குறேன். பிகாஸ் நம்மளுடைய நோட்ஸ் ஏற்கனவே எடுத்து வச்ச நோட்ஸ் ரிசல்ட்டுக்கு அப்புறம் நம்ம ஒரு சில டாபிக்ஸ் ப்ரிப்பரேஷன் அண்ட் நம்மளுடைய டெஸ்ட் சீரிஸ் இதுல ப்ரெசென்டா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வேல்யூ எடிஷன் நம்ம இம்பார்ட்டண்டா பார்க்கணும். பிகாஸ் வந்து பாலிசி நோட் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா பட்ஜெட் அப்பவே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பாலிசி நோட்னு போடுவாங்க. லைக் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட், ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் அவங்க எல்லாம் பாலிசி நோட்ஸ் போட்டிருப்பாங்க. அது என்ன பண்ணுங்க, அது ஃப்ரீ டைம் இப்பெல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு ஃப்ரீ டைம் தான். ஏன்னா எக்ஸாம்க்கு 1 மந்த் 2 மந்த்ஸ்க்கு முன்னாடி தான் நம்ம ஒரு ஹெக்டிக் ஹரிபரியில இருப்போம் ப்ரிலிம்ஸ் கவர் பண்ணணும்னு. ஸோ இப்போ ஃப்ரீயா இருக்கும் பொழுது அந்த பாலிசி நோட்ஸ் எடுங்க. எடுத்துட்டு அது வந்து ஒரு 100 பேஜஸ் கிட்ட இருக்கும். என்ன பண்ணுங்க இம்பார்ட்டன்டா உங்களுக்கு தோன்றது. ஃபார் எக்ஸாம்பிள் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் எடுத்துட்டீங்கன்னா அதுலயே ஸ்கீம்ஸ் வரும், எல்லா ஸ்கீம்ஸுமே வரும். நான் முதல்வன் ஸ்கீம்ஸா இருக்கட்டும், கல்லூரி கனவு, இந்த மாதிரி எல்லா ஸ்கீம்ஸுமே வரும். அந்த ஸ்கீம்ஸ் என்ன பண்ணிருக்காங்க, எந்த அளவுக்கு டெவலப்மெண்ட், இப்ப பெருந்தலைவர் காமராஜர் லைக் ஸ்கூல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுல வந்து நோட் டவுன் பண்ணிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பாயிண்ட்ஸை நீங்க நோட் டவுன் பண்ணி வச்சுக்கோங்க. அது வந்து இம்பார்ட்டண்டா நமக்கு மெயின்ஸ்ல ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். பட்ஜெட் படிக்கிறீங்க அப்படின்னா அதையும் வந்து என்ன பண்ணுங்க, ஒரு ஷீட் எடுத்து கையால எழுதுங்க. ஏன்னா அதெல்லாம் வேல்யூ எடிஷன். பட்ஜெட் வந்து நீங்க மெயின்ஸ் ப்ரிப்பரேஷன் வரைக்குமே யூஸ் பண்ணலாம், எல்லா இடத்துலயுமே அதை வந்து ஆட் பண்ணிடலாம். அடுத்து கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அதுவும் வந்து அது வந்து நம்ம நோட்ஸ் வந்து தனியா எடுக்க முடியாது செப்பரேட்டா. அது ஏதேனும் ஒரு சோர்ஸ் இருந்தது அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ்க்கு அதை நீங்க என்ன ஃபாலோ பண்றீங்களோ அதை எடுத்து வச்சுட்டு நோட் டவுன் பண்ணிக்கிட்டே வாங்க. அதுல இம்பார்ட்டன்டா உங்களுக்கு எது தோணுதோ, மெயின்ஸ் ப்ரிப்பரேஷனுக்கு இது வரலாம் அப்படின்னு தோணுதோ அதை நோட் டவுன் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா மெயின்ஸ் ப்ரிப்பரேஷன்ங்கிறது வந்து ஃப்ரம் த ப்ரிலிம்ஸ் டில் எண்ட் ஆஃப் மெயின்ஸ் வரைக்குமே மெயின்ஸ்ல நம்ம பேப்பர்ல நம்ம கொடுக்கக்கூடிய ஃபேக்ட்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ் படிச்சதான் மோஸ்ட்லி நம்ம அதை ரிஃப்ளெக்ட் பண்ற மாதிரி இருக்கும். பிகாஸ் கரண்ட் அஃபேர்ஸ் அதுக்குள்ள மாற போறது கிடையாது. ஸோ நீங்க இதெல்லாமே இன்க்ளூட் பண்ணீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து உங்களுக்கு வேல்யூ எடிஷனா இருக்கும், ஸ்கோரும் நல்லாவே உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் வந்து பாத்தீங்கன்னா பென் செலெக்ஷன் மெயின்ஸ் பொறுத்தளவு நான் யூஸ் பண்ணது வந்து பென்டல் அப்படின்னு ஒரு பிளாக் பென்னு. ஸோ நீங்க வந்து உங்களுடைய கை வாகுக்கு எது வந்து கரெக்டா வருது. சில பேருக்கு பெண்ணுடைய சைஸ் வந்து கொஞ்சம் குண்டா இருந்தா பிடிக்கும், சில பேருக்கு ஸ்லிம்மா இருந்தா வந்து இருக்கும் பெண்ணுடைய சைஸ். ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு எது ரைட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணதான் அது எந்த பென் செலக்ட் பண்ணணும் அப்படின்றத நம்ம சூஸ் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி உங்களை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். மெயின்ஸ் படிக்கணுமே, அடுத்து இன்டர்வியூ இருக்கே அப்படின்னு. ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டேஜ் வந்து ப்ரிலிம்ஸ் ஸ்டேஜ். ஸோ இதுல வந்து உங்களுடைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க படிங்க. ஏன்னா ப்ரிலிம்ஸ் பொறுத்தவரை எப்படின்னா நம்ம மனப்பாடம் பண்ண மாட்டோம் எதையுமே.
படிச்சுட்டே போவோம். சில ஃபேக்ட்ஸ் எக்ஸாம்பிள் பாலிட்டி அப்படின்னா ஆர்டிகல்ஸ் எல்லாம் மனப்பாடம் பண்ணுவோம். அந்த மாதிரி சில ஃபேக்ட்ஸ் மனப்பாடம் பண்ணுவோம். ஆனா மெயின்ஸ் அப்படி கிடையாது. அது வந்து உங்களுடைய கையில தான் இருக்கு. கொஸ்டின் கொடுத்துருவாங்க, ஸ்பேஸ் கொடுத்துருவாங்க. நீங்க அதை எப்படி ப்ரெசென்ட் பண்றீங்க? அப்போ உங்களுடைய நாலேஜ்ல என்ன இருக்கு அப்படின்றது இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ரிலிம்ஸ் ப்ரிப்பரேஷன் அப்பவே வந்து ஒரு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு சின்ன நோட்ஸ் மாதிரி கிரியேட் பண்ணிக்கோங்க, ஃபேக்ட்ஸ் நோட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் மாடர்ன் ஹிஸ்டரி அப்படின்னா சில இது வந்து இயர்லா வார் வருது, கர்நாடிக் வார்ஸ் வருது அப்படின்னா நமக்கு வந்து அந்த வார் வந்து எந்த இயர்ல இருந்து எந்த இயர், அது ஒவ்வொரு தடவையும் நமக்கு மறந்து மறந்து போகும். அதனால அது வார் என்ன மாதிரியான ட்ரீட்டி வந்து போட்டிருக்காங்க, ஃபர்ஸ்ட் வார்க்கு என்ன ட்ரீட்டி, செகண்ட் வார்க்கு என்ன ட்ரீட்டி, தேர்ட் வார்க்கு என்ன ட்ரீட்டின்னு சொல்லி அந்த மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. குவாலிட்டி அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டன்டான ஆர்டிகல்ஸ் வந்து நோட் பண்ணிக்கோங்க. குவாலிட்டியில கோட்ஸ், இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் டிபிஎஸ்பி வந்து நாவல் ஃபீச்சர் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சில கோட்ஸ் அது ரிலேட்டடா அந்த கொஸ்டின் வரும் பொழுது அதை நம்ம நோட் டவுன் பண்ணணும், கோட்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கலாம். அதே மாதிரி பேப்பர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம நிறைய வந்து ஸ்பேஸ் விடக்கூடாது. ஸோ நம்ம கொடுத்துருக்க பேப்பரை நம்ம ஸ்கோர் வந்து மேக்ஸிமைஸ் பண்ற அளவுக்கு நம்மளுடைய கண்டென்ட்ஸ் வந்து நம்ம கொடுக்கணும். ஸோ அந்த அளவுக்கு நம்மளுடைய நாலேஜ் வந்து நம்ம கண்டென்ட்டை கிரியேட் பண்ணி வச்சுக்கணும். அப்பதான் அந்த ஃப்ளோ வந்து கிடைக்கும். ஸோ அது வந்து இம்பார்ட்டன்டா உங்களுடைய ப்ரிப்பரேஷன் இப்ப இருந்து ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா தான் மெயின்ஸ்க்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி ப்ரிலிம்ஸ்க்கு ஒரு சோர்ஸ், மெயின்ஸ்க்கு ஒரு சோர்ஸ்ன்னு போகாதீங்க. ப்ரிலிம்ஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ப்ரிலிம்ஸ்க்கும் மெயின்ஸ்க்கும் எது சிங்க் ஆகுதோ அந்த நோட்ஸை அதே நீங்க மெயின்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கணும். இல்ல நான் பிடிஎஃப் தான் படிக்கிறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓகே, ஒரு சிஸ்டம் வச்சிருந்தீங்க இல்லைன்னா போன் வச்சிருந்தீங்க அப்படின்னா ஒரு பிடிஎஃப் அது வந்து ஸ்டோர் பண்ணிட்டு வாங்க. குரூப் அண்ட் மெயின்ஸ் அப்படின்னு போட்டு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி இதுல வந்து மாடர்ன் ஹிஸ்டரி இதெல்லாம் இந்த கண்டென்ட்லாம் நான் படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி அதை ஹைலைட் பண்ணி அதை ஆட் பண்ணிட்டே வாங்க. அதே மாதிரி பாலிட்டி அப்படின்னா அதுக்கு என்னென்ன படிச்சிருக்கீங்க அப்படின்றத அதில் ஆட் பண்ணிட்டே வாங்க. ஸோ அதுவும் கூட நம்ம ஸ்மார்ட் ஒர்க் வந்து பண்ணலாம். அடுத்து வந்து இப்போ மெயின்ஸ் ரிசல்ட், ப்ரிலிம்ஸ் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் மெயின்ஸ் அப்ப என்ன பண்ணுவோம், டெஸ்ட் சீரிஸ் போடுவோம். அப்ப வந்து என்னன்னா இட்ஸ் லைக் அ பிளே கிரவுண்ட். அது வந்து என்னன்னா போய் நீங்க உங்களுடைய கண்டென்ட் இது வரைக்கும் என்ன படிச்சிருக்கீங்க, அந்த கொஷினுக்கு நீங்க எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ண போறீங்கன்றத வந்து இம்பார்ட்டண்டா பார்க்கணும். அதனால அப்ப போய் உட்காந்து நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருக்க கூடாது. ஏன்னா வந்து மெயின்ஸ் உடைய ஃபார் எக்ஸாம்பிள் குரூப் ஒன்னு எடுத்துட்டீங்கன்னா லைக் நியர்லி 70 வேகன்சி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படின்றப்போ அதுக்கு ஏத்த மாதிரியான நம்மளுடைய ப்ரிப்பரேஷன் நம்மளும் அவங்களுக்கு ஈக்குவலான ஒரு ப்ரிப்பரேஷன் லெவல்ல வந்து இருக்கணும். அப்போ உட்காந்து நம்ம புதுசா வந்து பண்ணிட்டு இருக்க கூடாது. மீன்ஸ் மெயின்ஸ் வந்து உங்களுக்கு எது சூஸோ, உங்களுக்கு தமிழ் வருதுன்னா தமிழ்ல சூஸ் பண்ணுங்க, இங்கிலீஷ்னா இங்கிலீஷ்ல சூஸ் பண்ணுங்க. எது சூஸ் பண்ணாலும் கண்டென்ட் வந்து இம்பார்ட்டன்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப தமிழ்ல எழுதுறீங்க அப்படின்னா உங்களுக்கு காலேஜ் ஸ்கூலிங் எல்லாமே தமிழ்ல பண்ணிருந்தீங்க அப்படின்னா அந்த ரைட்டிங் ஸ்பீடு தமிழ் படிச்சவங்களுக்கு அந்த ரைட்டிங் ஸ்பீடு இருக்கும், இங்கிலீஷ்ல படிச்சவங்களுக்கு அந்த ஸ்பீடு இருக்கும். ஸோ இப்போ வந்து நீங்க அதை டிசைட் பண்றதுங்கிறது வந்து எப்படின்னு தெரியல. பிகாஸ் நீங்க அப்ப டெய்லி ரைட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. எது உங்களுக்கு டைம் கரெக்டா இருக்கு அப்படின்றத சூஸ் பண்ணிட்டு நீங்க வந்து மூவ் ஆன் பண்ணிக்கலாம். தென் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம் அப்ப ரிவிஷன் பண்ணுங்க. ரிவைஸ் பண்ணிட்டு ஃப்ரெஷ் மைண்டோட போய் எழுதிட்டு வாங்க. இதான் வந்து நான் ஃபாலோ பண்ணது. என்னுடைய மிஸ்டேக்ஸ்ல இருந்து நான் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்னுடைய பேப்பர் வாங்கி பார்த்தது. அடுத்து வந்து என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னா என்னுடைய நோட்ஸ் ப்ரிப்பரேஷன். அந்த எக்ஸாம் ரிசல்ட் இருந்ததுக்கு அப்புறம் தான் நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்றேன். எப்ப லாஸ்ட் டைம் லைக் 2022 குரூப் 2 மெயின்ஸ் அப்ப ப்ரிப்பேர் பண்ணேன். அதனால போய் ப்ரெசென்ட் பண்ண முடியல. எக்ஸாம் அப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு நர்வஸ்னஸ் இருந்தது. ஸோ என்னால ஃபுல் கண்டென்ட் படிச்ச கண்டென்ட் நிறைய படிச்சிருக்கோமே ஆனா ப்ரெசென்ட் பண்ண முடியல அப்படின்னு இருந்தது. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா ஸ்பேசிங் நிறைய விட்டுருந்தேன் என்னோட பேப்பர்ல. ஸோ இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாமே நான் வந்து திஸ் டைம் ஐ அவாய்டட். ஸோ என்னுடைய ஸ்கோர் நல்லாவே இன்க்ரீஸ் ஆச்சு. முக்கியமா எதுல நான் கான்சன்ட்ரேட் பண்ணணும்னு தோணுச்சுன்னா கண்டென்ட்ல கான்சன்ட்ரேட் பண்ணணும்னு தோணுச்சு. ஸோ நான் கண்டென்ட்ல இம்ப்ரூவ் பண்றதுல ரொம்பவே வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன். ஸோ இதான் வந்து என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு மெயின்ஸ் ப்ரிப்பரேஷன் ஃபார் குரூப் 2. குரூப் 1 வந்து பாத்தீங்கன்னா சேம் ப்ரிப்பரேஷன் தான். லைக் வந்து 4 பேப்பருங்கிறது இருக்கும். லைக் பேப்பர் 1 தமிழ் எலிஜிபிலிட்டி, பேப்பர் 2 ஃபார் மாடர்ன் ஹிஸ்டரி அண்ட் சோஷியல் இஷ்யூஸ் நினைக்கிறேன். ஸோ அந்த சிலபஸ் பாருங்க, சிலபஸ் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதே ப்ரிப்பரேஷன் தான். ப்ரிலிம்ஸ் படிக்கிறதுல என்னதெல்லாம் மெயின்ஸ் கொடுக்க முடியுமோ அதெல்லாத்தையுமே இப்பவே நோட் டவுன் பண்ணி வச்சுக்கோங்க, நோட்ஸ் எடுத்துக்கோங்க, யூஸ்ஃபுல்லா இருக்கும். யா ஏதாவது கொஷின் இருக்கா? என்னுடைய ப்ரிப்பரேஷன்ஸ் அதான். கொஷின்ஸ் இருந்தா கேளுங்க.
அதான் கண்டென்ட் சொன்ன பாருது. அப்ப நீங்க ப்ரிலிம்ஸ்க்கு வந்து ஸ்கூல் புக் படிக்கிறீங்க அப்படின்னா ஸ்கூல் புக்ல இருந்து மெயின்ஸ்ல வந்து எதெல்லாம் ஓவர்லாப் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் மாடர்ன் ஹிஸ்டரி எடுத்துட்டீங்கன்னா அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ் இருக்கும். யூரோப்பியர்களுடைய ஐரோப்பியர்களுடைய வருகை அப்படின்னு. ஸோ இது வந்து ரெண்டுமே கண்டென்ட் ஓவர்லப்பா தான் ஆகுது. அப்ப நீங்க என்ன பண்ணுங்க, தனியா நீங்க ஒரு நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னா ஒரு நோட் வாங்கி வச்சு மாடர்ன் ஹிஸ்டரி அப்படின்னு போட்டுட்டு அந்த ஹெட்டிங் போட்டு அதுக்கு என்னென்ன பாயிண்ட்ஸ், சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் தான் ஹிண்ட் மாதிரி தான் நோட் பண்ணணும். ஃபுல்லா உட்காந்து எழுத வேண்டாம். இல்ல அப்படின்னா எழுதுறதுக்கு டைம் எடுக்குது அப்படின்னா இந்த பேஜ் நம்பர் போட்டு நோட் டவுன் பண்ணி வச்சுக்கோங்க. நம்பர் ஆஃப் பேஜ்னா என்ன கேக்குறீங்க, புரியலையே. ஓகே, ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸுக்கு சைமல்டேனியஸா டெஸ்ட் சீரிஸ் போட்டுக்கலாமான்னு கேக்குறீங்க. ஓகே. ஸோ ப்ரிலிம்ஸ் வந்து இப்போ உங்களுக்கு எந்த ப்ரிலிம்ஸ் கேக்குறீங்க? குரூப் டூ அப்படின்னா இப்போ லைக் வந்து 3 months பிஃபோர் ப்ரிலிம்ஸ் வந்து நீங்க ப்ரிலிம்ஸ் கான்சன்ட்ரேட் பண்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் அதுதான் நமக்கு என்ட்ரி டிக்கெட் மாதிரி. ஸோ ப்ரிலிம்ஸ்ங்கிறது நம்ம ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணணும். 3 months டியூரேஷன் ப்ரிலிம்ஸ்க்கு கம்ப்ளீட்டா நீங்க கொடுத்தீங்கன்னா போதும். இப்ப நீங்க ஃப்ரீயா இருக்கீங்க அப்படின்னா ரெண்டு டெஸ்ட் சீரிஸ் போட்டு உங்களுடைய நோட்ஸ் ரிவைஸ் பண்ணுங்க. அது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாவே இருக்கும். கண்டென்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஸ்கூல் புக் சோர்ஸ் அண்ட் கம்ப்யூட்டருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா +1 +2ல வந்து பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் புக்ஸ் வந்து இருக்கு அவைலபிளா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் குரூப் டூல வந்து பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் இஸ் அ நியூ அடிஷன். அப்போ அது வந்து எங்க இருந்தது அப்படின்னா +1 +2 புக்ல தான் இருந்தது. அதுல தான் பார்த்து படிக்கிற மாதிரி இருந்தது. அண்ட் ஸ்கூல் புக் சோர்ஸ் பிளஸ் வந்து பாலிசி நோட்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ், அந்த மெட்டீரியல்ஸ் நீங்க யூஸ் பண்ணலாம். கரண்ட் அஃபேர்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா இது என்ன ஒரு ஸ்டாண்டர்ட் சோர்ஸ். நீங்க எது ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்களோ அதே ஃபாலோ பண்ணுங்க. அது நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். டெய்லி நியூஸ் பேப்பர் படிங்க. அதுல வந்து எது இம்பார்ட்டன்ட் நியூஸ் அதை மட்டும் பாருங்க. இம்பார்ட்டன்ட் நியூஸ்ன்னு பாத்தீங்கன்னா ஒரு நமக்கு நம்ம ஜாட்டில் டவுன் பண்ணிடலாம். இதுதான் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு. ஸோ அதை நோட் டவுன் பண்ணி வச்சுக்கோங்க. நான் சொன்னதுல வந்து மெயின்ஸ் ப்ரிப்பரேஷன் சொன்னதுல எதாவது உங்களுக்கு டவுட் இருக்கா? ஏதாவது டவுட் இருக்கா? அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு சாருடைய கரண்ட் அஃபேர்ஸ்லேயே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எக்ஸாம் டயத்துல ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ வந்து போடுவாங்க. ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் அதுல இருந்து ரிஃப்ளெக்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ்க்கு சாருடைய வீடியோஸ் நான் ஃபாலோ பண்ணுவேன். ஸோ டெய்லி கொஷின்ஸ் வந்து சார் வந்து டெய்லி ஆன்சர் ரைட்டிங்க்கு எனக்கு வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணேன்னா சார் வந்து டெய்லி ஒரு கொஷின் போஸ்ட் பண்ணாங்க. ஸோ அதுக்கு என்னுடைய பாயிண்ட்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணிட்டு நான் அதை ப்ரெசென்ட் பண்ணேன். அந்த மாதிரி கொஷின் பேஸ்ல டெய்லி வந்து இல்ல அப்படின்னா நீங்க சிலபஸ்க்கு ஏற்ற மாதிரி என்னென்ன ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்ஸ் இருக்கு இல்லையா அது கூட நீங்க எழுதி பார்க்கலாம். ஏன் நோட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் எல்லா எல்லா யூனிட்ஸ்க்கும் ப்ரிப்பேர் பண்ணீங்களான்னு கேட்டிருக்கீங்க. மோஸ்ட்லி எல்லா நோட்ஸ்க்குமே எல்லா யூனிட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். பிகாஸ் வந்து இப்போ ஹிஸ்ட்ரின்னு எடுத்துட்டீங்கன்னா அதுல நிறைய ஃபேக்ட்ஸ் வரும். ஸோ அதை நம்ம ரிமெம்பர் பண்ணணும். ரிவைஸ் பண்ண தான் அந்த ஹிஸ்ட்ரியில கேட்கக்கூடிய கொஸ்டின் நம்ம ப்ரெசென்ட் பண்ண முடியும். அண்ட் தமிழ் சொசைட்டி வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா பழமொழிகள் அதை வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல எழுதுற மாதிரி இருக்கும். நான் வந்து இங்கிலீஷ்ல எழுதினேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பழமொழிகள் நான் ப்ரிப்பேர் பண்ண வேண்டியதா இருந்தது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழர்களுடைய
அந்த லைக் வீர விளையாட்டுகள் அதெல்லாமே நான் நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ண வேண்டியதா இருந்தது. அதெல்லாமே நோட் டவுன் பண்ணேன் நான். எல்லாத்துக்கும்னா மோஸ்ட்லி எல்லாத்துக்கும், பட் நாட் ஃபார் எவ்ரி டாபிக்ஸ். ப்ரிலிம்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் கொஸ்டின் கேட்டிருக்கீங்க எத்தனை வருஷம் பார்க்கணும்னு. ஓகே, ஸோ ப்ரிலிம்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப ட்ரெண்ட் வந்து லைக் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு ப்ரிலிம்ஸ் கொஸ்டின்ஸ் கேட்கறதுல. லைக் இந்த வருஷம் குரூப் 1 வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஃபேக்ட்ஸ், நிறைய ஸ்கீம்ஸ் கேட்டிருந்தாங்க. கூற்று காரணம் அந்த மாதிரியான கேள்விகள் நிறைய வந்துருந்துச்சு. ஸோ என்ன பண்ணுங்க அப்படின்னா லாஸ்ட் 1 இயர் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்ஸ் பாருங்க. 1 இயர் அப்படின்றப்போ அந்த எக்ஸாம் ஃபார் எக்ஸாம்பிள் குரூப் 2 எழுதுறீங்கன்னா குரூப் 2 கொஸ்டின் பேப்பர் மட்டும் பார்க்காம ஸோ அந்த இயர்ல நடந்த மேஜர் எக்ஸாம்ஸ் எதுவோ கவர் பண்ண முடியற அளவுக்கு கவர் பண்ணுங்க. 1 இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் ஃப்ரம் டிஎன்பிஎஸ்சி ஃபார் ஒரு ரீசெண்டா நடந்த ஒரு 10 எக்ஸாம்ஸ் ஏதாவது நடந்துருச்சு அப்படின்னா அந்த கொஸ்டின் பேப்பர் பாருங்க. இன்னொரு வே என்ன அப்படின்னா குரூப் 2லயே வந்துட்டு இப்ப ஏன்னா நமக்கு ஜென்ரல் இங்கிலீஷ் ஆர் ஜென்ரல் தமிழ் 100 கொஸ்டின் வரும். அப்படின்றப்ப நீங்க ப்ரீவியஸ் இயர் ஒரு லாஸ்ட் ஒரு 3 இயர்ஸ் கவர் பண்ணுங்க. அந்த நியூ சிலபஸ் சேஞ்ச் ஆகி கொஸ்டின்ஸ் எடுத்திருக்காங்க அப்படின்னா அந்த சிலபஸ் சேஞ்ச் ஆகி எத்தனை கொஸ்டின் வந்து அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுங்க, யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸ்டாண்டர்ட் ரெஃபரன்ஸ் புக்ஸ் ரெஃபர் பண்ண சொல்லியிருக்கீங்க. ஸ்டாண்டர்ட் ரெஃபரன்ஸ் புக்ஸ் வந்து நான் ஸ்கூல் புக்ஸ் தான் படிச்சேன். அதை தவிர்த்து பாலிட்டிக்கு லக்ஷ்மிகாந்த் படிச்சேன். தென் வந்துட்டு தமிழ் சொசைட்டிக்கு ஒரு புக்கு வாங்கி வச்சேன், தமிழர் நாகரிகமும் பண்பாடுன்னு. ஆனா அது வந்து நான் யூஸ் பண்ணல பிகாஸ் வந்து டைம் பத்தாம இருந்தது, அதனால யூஸ் பண்ணல. வேற என்ன ஸ்டாண்டர்ட் புக்ஸ் எதுவும் ஸ்பெசிஃபிக்கா வாங்கல. யா, எனி அதர் கொஸ்டின்ஸ் இருக்கா? சில பேருக்கு வந்து என்னன்னா ப்ரிலிம்ஸ் படிச்சுட்டு இருக்கப்பவே ஆஹா மெயின்ஸ் இருக்கே, மெயின்ஸ்ல எத்தனை ஐ மீன் சிலபஸ் ஹெவியா இருக்கேன் அப்படின்னு அதை வந்து யோசிச்சுட்டே இருப்பாங்க. ப்ரிலிம்ஸ் படிக்கிற டயத்தை வந்து மெயின்ஸை நினைச்சிட்டே, அதாவது மெயின்ஸ் இவ்வளவு ஹார்டா இருக்குமா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து டைம் வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருங்க டெய்லி பேசிஸ்ல. ப்ரிலிம்ஸா இருக்கட்டும், ப்ரிலிம்ஸ்க்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க பிகாஸ் ஃபேக்ட்ஸ் எல்லாமே ப்ரிலிம்ஸ் தான் படிப்போம். ஸோ அதை ப்ரிப்பேர் பண்ணுங்க. அதுக்கேற்ற மாதிரி மெயின்ஸ்க்கு நோட்ஸ் எடுத்துட்டே வாங்க. போட்டு வந்து மைண்டை வந்து யோசிக்க விட்டே இருக்காதீங்க பிகாஸ் யோசிச்சுட்டே இருக்கும் மைண்டு. ஏன் மென்டார்ஷிப் வந்து ஏன் இம்பார்ட்டன்ட் மெயின்ஸுக்கு அப்படின்னு கேட்டிருக்கீங்க. இப்ப நமக்கு வந்து என்னன்னா நம்ம என்ன மிஸ்டேக் பண்றோங்கிறத நமக்கு விட மென்டார் அப்படின்றவங்க நம்மளை விட வந்து ஒரு 2 3 எக்ஸாம்ஸ் அல்லது வந்து ஒரு 4 5 எக்ஸாம்ஸ் கூட மெயின்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம என்ன மிஸ்டேக் பண்றோங்கிறத அவங்க வந்து அனலைஸ் பண்றதுக்கு, அதாவது எதுல எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா எல்லா விஷயத்திலுமே அனலைஸ் பண்ணாக்க ஒரு தெளிவு கிடைக்கும். எதுல மிஸ்டேக் பண்றோம், ஸோ இதுல இருந்து எப்படி நம்ம வந்து ஃபார்வர்டா எப்படி கொண்டு போறது அப்படின்றத அனலைஸ்ல தான் பண்ண முடியும். ஸோ அதுக்கு தான் மென்டர்ஷிப்ங்கிறது இம்பார்ட்டன்ட். ரீசன்ட் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் எங்க டவுன்லோட் பண்றதுன்னு கேட்டிருக்கீங்க. டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்ல போங்க, அதுல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் இருக்கும், அங்க போய் டவுன்லோட் பண்ணுங்க. இந்த இன்ஸ்டியூட் எனக்கு எப்படி ஹெல்ப்ஃபுல்லா இருந்ததுன்னு கேட்டிருக்கீங்க. ஸோ அதான் நான் சொன்ன மாதிரி என்னுடைய ப்ரிப்பரேஷன் ஃபர்ஸ்ட் மெயின்ஸுங்கிறது வந்து 2022 நான் கொடுத்ததான் என்னுடைய ஃபர்ஸ்ட் மெயின்ஸ். ஸோ அப்ப என்னன்னா எனக்கு தேவைப்பட்டது ரைட்டிங் ப்ராக்டிஸ், ஒரு கண்டென்ட் ஸ்ட்ரக்சர்டு கண்டென்ட் கொடுக்கறது எனக்கு இம்பார்ட்டன்டா இருந்தது. ஸோ இது ரெண்டுமே வந்து கார்த்திக் சார் டெய்லி எனக்கு கொஷின்ஸ் வந்து போஸ்ட் பண்ணுவாங்க. அது நான் வந்து அந்த கொஷினுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு ஆன்சர் ப்ரிப்பேர் பண்ணிட்டு டெய்லி நானும் போஸ்ட் பண்ணிடுவேன். சார் வந்துட்டு கரெக்ஷன் பார்ப்பாங்க, பார்த்துட்டு எந்த மாதிரியான கண்டென்ட் வந்து ஆட் பண்ணலாம், லைக் வந்து எப்படி டைம் மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ரக்சர் எப்படி பண்றது, இன்னும் ஆன்சர்ஸ் அதெல்லாம் வந்து சார் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ வீக்லியுமே எனக்கு வந்து டெஸ்ட் சீரிஸ் வந்து வச்சாங்க. டெஸ்ட் சீரிஸ்னா லைக் ஒரு ஃபுல் 300 மார்க்ஸ்க்கு கொஷின் கொடுத்துட்டு நான் அதுக்கு இது எக்ஸாம்ஸ் டெஸ்ட் எழுதினேன். நான் எழுதிட்டு உடனே எனக்கு கரெக்ஷன் பண்ணி ரிவ்யூ கொடுப்பாங்க. ஸோ தட் வாஸ் வெரி மச் ஹெல்ப்ஃபுல் இன் ப்ரிப்பரேஷன்ல.
அதே மாதிரி சார் வந்து இந்த கொஷின்ஸ் ப்ராபபிலிட்டி இருக்கு இல்லையா, இந்த கொஷின் வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி வந்து சார் வந்து கணிக்கிறது வந்து வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. எக்கனாமிக்ஸ் ஸ்கூல் புக் மட்டும் போதுமானு கேட்டிருக்கீங்க. ஸோ மெயின்ஸ்ல வந்து எக்கனாமிக்ஸ் பொறுத்தளவு வந்து பட்ஜெட் அண்ட் கரண்ட்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். எக்கனாமிக்ஸ்ல எந்த கொஸ்டின் கேட்டாலும் கரண்ட்ல இருக்க பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபினான்ஸ் கமிஷன் பத்தி ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா இருக்கு நமக்கு ஸ்ட்ரக்சர்ட் கண்டென்ட் இருக்கு. ஃபினான்ஸ் கமிஷன்னா என்ன, எந்த ஆர்டிகல் 36 சாரி 280 வந்து ஃபினான்ஸ் கமிஷன் போட்டுட்டு நம்ம வந்து அதுக்கு என்னென்ன பாயிண்ட்ஸோ எழுதுவோம். எழுதிட்டு என்ன பண்ணணும், இப்போ ரீசெண்டா அமைக்கப்பட்ட 16th ஃபினான்ஸ் கமிஷன் வந்து சேர்மேன் வந்து அரவிந்த் பனகாரியா, அது ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு வேல்யூ எடிஷனா இருக்கும். உங்க பேப்பரை வந்து டிஃபர் பண்ணி காமிக்கும். ஆப்டிடியூட்ல 25/25 எப்படி எடுக்கிறதுன்னு கேக்குறீங்க. ஏன் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரே வந்து ஃபார் எனஃப். அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அதுல வந்து என்ன ட்ரெண்ட் வந்து யூஸ் பண்ணிருக்காங்கன்னு பாருங்க ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்ல ஆப்டிடியூட்ல. ஸோ அந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்க ப்ரிப்பேர் பண்ணுங்க. லாஜிக்கல் ரீசனிங்ல வந்து பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பாக்குறதே வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நமக்கு. எந்த லாஜிக்ல போயிருக்காங்கன்னு நம்ம பார்க்கணும். வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்கெடியூல் பண்றது. நம்ம டயத்தை வந்து ஒரு நாள் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா காலையில எந்திரிக்கிறதுல இருந்து நைட்டு தூங்க போற வரைக்கும் ஸ்கெடியூல் பண்ணிக்கோங்க. நான் எப்படி பண்ணிட்டேன் அப்படின்னா ஸ்லாட்டா போட்டேன். ஸ்லாட் 1, ஸ்லாட் 2, ஸ்லாட் 3, ஸ்லாட் 4ன்னு போட்டுருவேன். காலையில இருக்கு என்னுடைய டைம் வந்து பாத்தீங்கன்னா காலையில ஏர்லியாவே எந்திரிச்சுவேன் நான். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 4:30 இந்த ப்ரிப்பரேஷன்ல நான் பண்ண ஒரு நல்ல விஷயம்னா அதான் இந்த குரூப் 2 மெயின்ஸ்ல காலையில வந்து ஏர்லியரா எந்திரிச்சேன். அப்ப வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய மேக்சிமம் ஒர்க்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 4:30 டு மார்னிங் வந்து ஒரு 10க்குள்ளே வந்து நான் மேக்ஸிமம் என்னென்ன கவர் பண்ணணும்னு நினைக்கிறேனோ கவர் பண்ணிடுவேன். ஸோ அது வந்து எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. அதனால ஒரு நாளை நீங்க எப்படி செப்பரேட் பண்ணி ஸ்கெடியூல் பண்றீங்க. அதே மாதிரி ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. இதெல்லாம் இன்னைக்கு கவர் பண்ணணும் அப்படின்றத எழுதி வச்சுக்கோங்க. கவர் பண்ணிட்டீங்கன்னா சைட்ல ஒரு டிக் போட்டே வாங்க. அட் த எண்ட் ஆஃப் த டே உங்களுக்கே ஒரு ஆஹ் எப்படி சொல்றது, ஒரு ப்ரௌட் மூமெண்டா இருக்கும். இத்தனை இது நம்ம கவர் பண்ணியிருக்கோம், இன்னைக்கு டே வந்து யூஸ்ஃபுல்லா பர்பஸ்ஃபுல்லா யூஸ் பண்ணியிருக்கோன்றது நமக்கு இருக்கும். நோட்ஸ் ப்ரிப்பரேஷனுக்கு எவ்வளவு நேரம் எடுத்துக்கிட்டீங்கன்னு கேட்டிருக்கீங்க. ஆஹ் அது பர்சன் டு பர்சன் வந்து வேரி ஆகும் இல்லையா. நம்ம வந்து கண்டென்ட் வந்து ஹிண்ட் மாதிரி எடுக்கிறீங்க அப்படின்னா சீக்கிரமே முடிச்சிடலாம். ஹிண்ட் மாதிரி எடுத்துட்டு இந்த பேஜ்ல இருக்குன்னு சொல்லி கூட நீங்க நோட் டவுன் பண்ணிக்கலாம். இல்ல ஃபுல்லா உட்காந்து ஒரு நாள் ஃபுல்லா நோட்ஸ் எடுக்கிறதுக்கே வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. ஒரு செஷன் ஒதுக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மத்தியானம் தூக்கம் வர மாதிரி இருக்கா, அந்த நேரத்தை நீங்க நோட்ஸ் எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த நேரத்துல நோட்ஸ் எடுத்துட்டு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, சாயங்காலம் ஒரு 5 மணி போல டீ குடிச்சிட்டு வந்து ஃப்ரெஷ் ஆயிட்டு நோட்ஸ் எடுத்த நோட்ஸ் ஒருக்கா வந்து ரிவைஸ் பண்ணுங்க. பார்த்துட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கணும். ஸோ அது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா. எனி அதர் கொஷின்ஸ்? நம்ம நோட்ஸ் வந்து வீக்லி ரிவைஸ் பண்ணணும். என்னுடைய நோட்ஸ் நான் அப்படிதான் ரிவைஸ் பண்ணேன். வீக்லி ரிவைஸ் பண்ணிக்கிட்டு அப்பப்போ என்னென்ன பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணணுமோ சைட்ல வந்து நோட் அவுட் பண்ணிப்பேன். ஸோ
ஸோ அது வந்து இம்பார்ட்டன்ட். மெயின்ஸ் நோட்ஸ் எடுக்கிறீங்கன்னா நோட்ஸ் எடுத்துக்கோங்க, வீக்லி ரிவைஸ் பண்ணுங்க. அதை நான் சொன்ன மாதிரி ப்ரிலிம்ஸ்க்கு ஒரு 3 months ஹார்ட்லி ஒன்லி ஃபார் ப்ரிலிம்ஸ் நீங்க கொடுத்துருங்க. ஏன்னா ப்ரிலிம்ஸ் வந்து நமக்கு என்ட்ரி டிக்கெட், அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? ஆன்சர் ஸ்ட்ரக்சரைசேஷன் பத்தி சொல்லுங்க மேம். ஓகே. ஸோ ஆன்சர் வந்து இப்போ ஒரு கொஸ்டின் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் 2 to 3 lines இன்ட்ரடக்ஷன் கொடுக்கணும். அந்த கொஸ்டின்ஸ் இதை பத்தி நான் ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்கணும். கொடுத்துட்டு ஒரு பாக்ஸ் கண்டென்ட், அதாவது எதுல கோட்ஸ் இருக்கு அப்படின்னா கோட்ஸ் கொடுக்கலாம். இல்ல அப்படின்னா இப்போ பாலிட்டியில வந்து ஆர்டிகல்ஸ் வருது அப்படின்னா ஆர்டிகல்ஸ் நோட் டவுன் பண்ணலாம். இப்போ ஹிஸ்டரியில வந்து எதனும் வார் பத்தி கேட்டிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் குரூப் 2 மெயின்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பாளையக்கரை ரிவோல்ட் தான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஸோ அதை பாளையக்கரர் பத்தி ஏதேனும் அந்த பாக்ஸ் கண்டென்ட்ல இம்பார்ட்டன்டா இருக்கு பாளையக்கரர் பத்தி எழுதிட்டு, எதிரும் ஃபேக்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்கும் இல்லையா, அதை நோட் டவுன் பண்ணிட்டு அடுத்து வந்து என்னுடைய சப்ஹெட்டிங்ஸ் ஆரம்பிச்சிருவேன். சப்ஹெட்டிங்ஸ் போட்டுட்டு அதுல வந்து பாயிண்ட்ஸ் நோட் டவுன் பண்ணிடுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்ன மாதிரி 10 மார்க்னா வந்து 8 பாயிண்ட்ஸ் கிட்ட எழுதுவேன். 15 மார்க்ஸ் வந்து 14 பாயிண்ட்ஸ், மேக்ஸிமம் 14 வரைக்கும் புஷ் பண்ணுவேன். ஒரு சில கொஸ்டின்ஸ் தெரியல அப்படின்னா 12 to 14 பாயிண்ட்ஸ் நம்ம எழுதலாம். அதான் இன்ட்ரடக்ஷன் அண்ட் பாக்ஸ். தென் தேர்ட் பாயிண்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்மளுடைய கண்டென்ட்டே அந்த ஸ்ட்ரக்சர்ல தான் இருக்கு. இன்ட்ரடக்ஷன் கொண்டாந்து ஒரு 5 lines எழுதிட்டு நம்ம கண்டென்ட் வந்து சுருக்கிடக்கூடாது. கண்டென்ட்டுக்கு தான் மார்க். ஐ மீன் நம்ம சென்டர் பாயிண்ட் இருக்கு இல்லையா, சென்டர் பேஜ் சப்ஹெட்டிங்ஸ் கொடுத்து நீங்க அந்த கொஸ்டின் ரிலேட்டடா ஆன்சர் கொடுக்க போறதான் இம்பார்ட்டன்ட். அது எழுதுங்க போதும். கன்க்ளூஷன் வந்து 15 மார்க்ஸ் நீங்க கொடுத்தா போதும், 10 மார்க்ஸ்க்கு நெசசரி கிடையாது. வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? எக்ஸாமுக்கு வந்து ரொம்ப முக்கியமானது வந்து டைம் மேனேஜ்மெண்ட். ஸோ 3 hours டைம் மேனேஜ், 3 hours கொடுப்பாங்க டோட்டல் டைம். ஸோ அதுல நீங்க வந்து பேப்பர் கொடுத்துருவாங்க 3 மணி நேரத்துக்கு. ஸோ நீங்க வந்து தான் அந்த 3 மணி நேரத்தை வந்து டிவைட் பண்ணணும். 10 மார்க்குக்கு ஒரு கொஸ்டின்ஸ்க்கு நீங்க எவ்வளவு கொடுக்குறீங்க அப்படின்றது வந்து நீங்க நீங்க தான் டிசைட் பண்ணணும். அது நீங்க டெய்லி ரைட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணதான் அதுக்கான டியூரேஷன் நீங்க கொடுக்க முடியும். நான் எப்படி பண்ணேன்னா 3 hours டியூரேஷன்ங்கிறத மினிட்ஸ்ல கன்வெர்ட் பண்ணிடுவேன் நான். நமக்கு 3 hours 180 minutes. ஸோ 180 minutes போட்டுட்டு 10 மார்க்குக்கு எவ்வளவு இப்ப ஞாபகம் இல்லை எனக்கு சரியா எவ்வளவு ஃபாலோ பண்ணேன்னு. ஸோ 10 மார்க்ஸ்க்கு இவ்வளவு டியூரேஷன் செட் பண்ணிட்டேன். 15 மார்க்ஸ்க்கு இவ்வளவு டியூரேஷன். 10 மார்க்ஸ்க்கு வந்து மேக்ஸிமம் அதுக்குள்ள அந்த டியூரேஷனுக்குள்ள கவர் பண்ண ட்ரை பண்ணுவேன். என் ஞாபகம் வச்சு நான் சொல்றேன் நான். 10 மார்க்ஸ்க்கு அந்த மேக்ஸிமம் அந்த டியூரேஷனுக்குள்ள கவர் பண்ண ட்ரை பண்ணேன். ஒருவேளை ஒரு சில கொஸ்டின்ஸ் இதுல கவர் ஆகல அப்படின்னா அந்த கொஸ்டினை அப்படியே வச்சுட்டு 15 மார்க் டச் பண்ணிடுவேன். 15 மார்க் அந்த ஸ்பீட் அவுட் பண்ணிட்டு நான் வந்து மறுபடியும் 10 மார்க் வந்து டச் பண்ணுவேன். முக்கியமா என்னன்னா தெரியாத கொஸ்டின்ஸ்ல வந்து ஸ்டக் ஆகி நிக்கவே கூடாது. அது ப்ரிலிம்ஸா இருக்கட்டும் மெயின்ஸா இருக்கட்டும். தெரியாத கொஸ்டின் இருக்கு அப்படின்னா வந்துட்டு ஸ்கிப் பண்ணுங்க, அடுத்தடுத்த கொஸ்டின் போங்க. ஏன்னா அடுத்தடுத்து உங்களுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு. ஈஸியான கொஸ்டின்ஸ் வந்து நிறைய பின்னாடி இருக்கும். ஸோ அதுல வந்து நம்ம நம்ம மைண்ட் எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா எது கஷ்டமான கொஸ்டின் இருக்கோ அதை கிளியர் பண்ணதான் ட்ரை பண்ணிட்டு இருப்போம். டைம் முடிஞ்சு போயிடும். ஸோ அதனால டைம் மேனேஜ்மெண்ட் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட். நம்ம மெயின்ஸா இருக்கட்டும் ப்ரிலிம்ஸா இருக்கட்டும். ஈஸியான கொஸ்டின்ஸ் எழுதுவோம், அது முன்னாடி முடிச்சிருங்க. தெரியாத கொஸ்டின்ஸை வச்சிருங்க. பின்னாடி அதுக்கான லைக் உங்களுடைய வே ஆஃப் திங்கிங் அந்த நேரத்துல வேணா ஸ்ட்ரக் ஆயிருக்கலாம், திருப்பி வரப்ப நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். மெயின்ஸ்க்குமே அதே தான். தெரியாத கொஸ்டின்ஸை வந்து அதுல போய் ஸ்ட்ரக் ஆகி நிக்க வேண்டாம். தெரியல அப்படின்னா வந்துட்டு வச்சிருங்க. தெரிஞ்ச கொஸ்டின் அட்டன் பண்ணிட்டே போங்க. ஃபைனலா வாங்க அந்த அப்ப தெரிஞ்ச கொஸ்டின் ஸ்பீட் அவுட் பண்ணிடுவோம், ஸ்ட்ரக்சர் முடிச்சிருவோம். இப்போ கான்பிடன்ஸ் வரும், இத்தனை கொஸ்டின் அட்டன் பண்ணிருக்கோம் அப்படின்னு.
அப்ப நீங்க இந்த ஹார்ட் கொஸ்டின் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன பாயிண்ட்ஸ் தோணுதோ அதை நீங்க கவர் பண்ணுங்க. நான் ஃபர்ஸ்ட் பேப்பர் வைஸ் தான் 10 மார்க், அப்புறம் தான் 15 மார்க்ஸ் பண்ணுவேன். ஏன் எல்லா கொஸ்டின்ஸ் தான் ஆன்சர் பண்ணும். எல்லா கொஸ்டின்ஸ் தான் ஆன்சர் பண்ணணும். பண்ணா தான் நம்ம, ஏன்னா ஒரு கொஸ்டின் விட்டீங்கன்னா எவ்வளவு மார்க்? 10 மார்க்கா 10 மார்க் போயிடும். 15 மார்க்கு 15 மார்க் போயிடும். நம்ம எழுதக்கூடிய கொஸ்டினுக்கே வந்து ஆன்சருக்கே வந்து இங்க எவ்வளவு ஸ்கோர் வருதுன்னு நமக்கு தெரியாது. எவ்வளவு நல்லா எழுதியிருந்தாலும் ஸோ எவ்வளவு ஸ்கோர் போடுவாங்களோ அதான் வந்து போடுவாங்க எல்லா கொஸ்டின்ஸ்க்குமே. ஸோ அதனால வந்து எல்லா கொஸ்டின்ஸ் கவர் பண்ணிடுவேன். ஏன்னா அந்த எழுதாத கொஸ்டின், நீங்க ஒருவேளை ஹார்ட் கொஸ்டின் கஷ்டமா இருக்கு அதுக்கு தெரியல அப்படின்னா அதுக்கு நீங்க அது ரிலேட்டடா என்ன ஆன்சர் வர மாதிரி இருக்கோ நீங்க எழுதுனேன். பிகாஸ் அதுல ஒரு 2 மார்க் கிடைச்சாலும் நமக்கு என்னது ஸ்கோர் வந்து இன்க்ரீஸ். இப்போ 2Aலே பார்த்துருப்பீங்க 0.5 1 மார்க், அதுலயே டிஃபரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 500 ரேங்க்ஸ் 1000 ரேங்க்ஸ் இருக்கு. 1000 ரேங்க்ஸ் இல்ல, ஒரு 100 to 200 300 ரேங்க்ஸ் வந்து 0.5லேயே வந்து பின்னாடி போறாங்க. அதனால ஒவ்வொரு கொஸ்டினும் நமக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. 2 and 2A எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்னு கேட்டிருக்கீங்க. ஸோ ப்ரிலிம்ஸ் வந்து ரெண்டுக்கும் சேம் தான். மெயின்ஸ் ப்ரிப்பரேஷன் வந்து பாத்தீங்கன்னா 2A வந்து நான் ஃபர்ஸ்ட் எக்ஸாம் 2A தான். ஸோ அதனால என்னன்னா 2Aல படிச்சீங்க அப்படின்னா ஃபேக்ட்ஸ் முடிஞ்சிடும். 2Aல இருக்கக்கூடிய சிலபஸ் எல்லாமே ஃபேக்ட்ஸ். ஸோ ஃபேக்ட்ஸ் நீங்க மனப்பாடம் பண்ணி வச்சிருவீங்க. அடுத்து ரைட்டிங் ப்ராக்டிஸ் அப்படியே சைட் பை சைட் ஒரு வீக்லி ஒரு 2 டெஸ்ட் அந்த மாதிரி 2க்கு போட்டுட்டு மற்ற நாள் வந்து நீங்க 2Aக்கு வந்து ஃபேக்ட்ஸ் படிச்சுட்டு ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா இதுல படிக்கிற ஃபேக்ட்ஸ் அதுல போய் அப்ளை பண்ணுங்க. ஃபைனல் ப்ரிப்பரேஷன் நீங்க 2A முடிக்கிறப்ப உங்களுக்கு ஃபேக்ட்ஸ் கையில நிறையவே இருக்கும். அப்படியே கொண்டு போய் 2 மெயின்ஸ்ல வந்து நீங்க அப்ளை பண்ணி பாருங்க. How you differentiate your answer sheet with others? ஸோ நான் வந்து என்னுடைய லாஸ்ட் டைம் எழுதுனதுதான் அது ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோன் மாதிரி சொல்லலாம். அதுல இருந்து என்னுடைய பேப்பர் அண்ட் டாப்பர்ஸ் பேப்பர். ஸோ நான் என்ன எனக்கு இது எதுல ஸ்கோர் போயிருக்கு அப்படின்னு பார்த்துட்டு ஸோ டாப்பர்ஸ் பேப்பர்ஸ் வந்து பார்த்தேன் நான் கம்பேரிஷன் பண்ணி எதெல்லாம் நான் லேக்கிங் ஆகுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்து நான் தடவை இம்ப்ரூவ் பண்ணிடுவேன். யா. எனி அதர் கொஸ்டின்ஸ் இருக்கா? ஓகே, செஷன் மைண்ட் அப் பண்ணிக்கலாமா? ரொம்ப தேங்க்யூ ஸ்ரீமதி. ரொம்ப நேரம் வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு நேரம் எல்லாரும் ரொம்ப பொறுமையா ரொம்ப கிளியரா ஒரு மெயின்ஸ்க்கு என்ன வேணுமோ எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கீங்க. ஸோ இனி ஆஸ்பிரன்ஸ்க்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நான் அது கூகுள் ஃபார்ம் போடுறேன். அதுல இருந்து நம்ம கம்பைல் பண்ணி கூட ஓவராலா ஒரு செஷன் மாதிரி கூட போட்டு நம்ம கிளாரிபிகேஷன் சரி. கொடுத்துருவோம். ஓகேம்மா, ரொம்ப தேங்க்யூ. அதே மாதிரி ஓகே ஆஸ்பிரன்ஸ்க்கும் சார். அவங்க சொன்னதுல, ஏன்னா நான் நிறைய இவங்க சொன்னதுக்கு அப்புறம் நான் சொல்லணும் அப்படின்னு வச்சிருந்ததெல்லாம் மேடமே ரொம்ப கிளியரா ஸ்ரீமதியா சொல்லிட்டாங்க. ஸோ இதை விட கிளியரா எல்லாம் யாரும் சொல்லுவாங்களான்னு எனக்கு தெரியல. ஆஸ்பிரன்ஸ் ஒரு விஷயம் தெளிவா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்ரீமதிக்கு கூட அவங்க படிச்ச எந்த இன்ஸ்டியூட்லயும் இவ்வளோ டீட்டெயிலா எந்த கிளியர் பண்ணவங்களும் சொல்லி தர மாட்டாங்க. ஒரு விஷயம் நம்ம பண்ணியிருக்கேன் அப்படின்னா அதை
வெளியே சொல்றதே வந்து ஒரு பெரிய ஒரு அதுக்குன்னு ஒரு மனசு வேணும். So, அதனால மாதிரி ஸ்ரீமதி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கிளியரா ரொம்ப எக்ஸலண்டா வந்து உங்களுக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஸ்ரீமதிக்கு இன்னொரு வாட்டி ரொம்ப நன்றி. கூடிய சீக்கிரத்தில் கவுன்சிலிங் வரும். ஸோ அப்போ நாம போஸ்டிங் எடுத்துட்டு சக்ஸஸ் மீட்ல கூட நம்ம இன்னொரு வாட்டி கூட நம்ம பேசுவோம் கண்டிப்பா. ஸோ ரொம்ப தேங்க்யூ ஸ்ரீமதி. தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஓகே ஓகே, ஆஸ்பிரன்ஸ் நீங்க பார்க்கலாம். தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ சார்.